ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்றைய தினம் நம்ம பார்த்த வீடியோனுடைய கண்டினியூஷன் தாங்க பார்க்க போகிறோம். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏலகிரி ட்ரிப்பு போயிருந்தோம் ஃபேமிலியோடு. அதை தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நாங்கள் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு டைரெக்டாக எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்குக்கு போயிருந்தோங்க. அந்த பார்க்கில் நாங்கள் உண்மையிலே எந்த கேமுமே விளையாடலைங்க. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிருந்ததுனால எங்களால் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கேம்ஸ்லாம் விளையாட முடியல. ஜஸ்ட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கேமுக்கும் தனித்தனியாக பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த அமௌண்ட்டெலாம் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் விளையாடலை. அதனால் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸுமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதனால் சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த கேம்ஸ்லாம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லா இருந்தது. கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிருந்த டைம் அப்படியே மழை வர மாதிரி இருட்டிட்டு வந்துட்டு இருந்தது. ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு எங்கே வந்தோன்னு பார்த்திங்கன்னா நேச்சர் பார்க்குக்கு வந்தோம். நேச்சர் பார்க்கில் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 30 ருபீஸ் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க, 30 ரூபாய் கரெக்டாக. அங்கேருந்து டைரெக்டாக நேச்சர் பார்க்கில் பார்த்திங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நேச்சர் பார்க்குக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் நேச்சர் பார்க்குலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலைங்க. ஓவராலே நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலை. ஜஸ்ட்டு இருக்கிற கிளிப்பிங்ஸை அப்படியே உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு கேம்ஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் நிறைய பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருந்தது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் நேச்சர் பார்க்கில். ஈவினிங் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோமே. கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம். பெரியவங்களுமே பார்த்திங்கன்னா விளையாடுற மாதிரியான ஊஞ்சல்லாம் இருந்தது, விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நைட் டின்னர் முடிச்சுட்டு பக்கத்து ரூமில் இருந்தவங்க பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிலேருந்து வந்திருந்தாங்க, ஒரு 4-5 ஃபேமிலி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட ஜாயின் பண்ணி நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பெருசாக நான் எந்த வீடியோவை எடுக்கலைங்க. அதனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்ச்சேஸ் தான் பண்ணியிருந்தோம். அந்த நேச்சர் பார்க் ஆப்போசிட்டில் ஒரு போட்டிங் ஒன்று இருந்தது. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பண்ணோம். அந்த வீடியோஸ்லாம் எடுக்கல, அதனால் என்னால் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறமேட்டு 3rd டே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. அந்த கோவிலினுடைய கிளிப்ஸ் தான். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா கோசாலை இருந்தது. கோசாலைக்கு பார்த்திங்கன்னா பசுமாடுக்கு புல் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட்டு வெளியவே உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே அப்படியே ஒரு வீடியோ மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இவ்வளோ தாங்க. நாங்கள் 3 நாள் பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுடைய தினம் போச்சு. ரொம்ப நல்லா போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்தாங்க. அது போதும் எங்களுக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ஃபுல்லாக முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. நாங்கள் அடுத்த டைம் வேறு எங்கேயாவது போகணுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக நல்லா வீடியோ எடுத்து நான் ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டே, அதாவது நாளையிலேருந்து கண்டிப்பாக குக்கிங் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.